வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் 14வது மக்களவைத் தேர்தல், அதாவது 2004 நடைபெற்ற 14வது மக்களவைத் தேர்தல் குறித்து பார்க்க இருக்கிறோம். நாட்டின் அன்றைய 35 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 543 மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இத்தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. நாடு முழுவதும் 6,87,402 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. இத்தேர்தலில் 67.14 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 543 இடங்களுக்கு 230 கட்சிகளின் வேட்பாளர்கள், 2385 சுயேட்சைகள் உட்பட 5435 பேர் போட்டியிட்டனர். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 20, 26 மற்றும் மே 5, மே 10 ஆகிய தேதிகளில் 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் 58.07% வாக்குகள் பதிவாகின. இது முந்தைய தேர்தலை விட 1.92% குறைவு. இத்தேர்தலில் 423 தொகுதிகளில் இருந்து பொது பிரதிநிதிகளும், 79 தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூக பிரதிநிதிகளும், 41 தொகுதிகளிலிருந்து பழங்குடியின சமூக பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்தலில் போட்டியிட்ட 355 பெண் வேட்பாளர்களில் 45 பேர் வெற்றி பெற்றனர். இதில் 12 பேர் காங்கிரஸையும் 10 பேர் பாஜகவையும் சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் 145 இடங்களில் வென்றது. பாஜக 138 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 43 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி 36 இடங்களிலும், ராஷ்டிரிய ஜனதாதளம் 24 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 19 இடங்களிலும், திமுக 16 இடங்களிலும், சுயேட்சைகள் 5 இடங்களிலும் வென்றன. தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றிருந்த திமுக ஆட்சி முடிவுறும் தருவாயில் மத்திய அமைச்சர் திரு முரசொலி மாறனின் மறைவுக்கு பின் அணி மாறியது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு அது அணி மாறியது. காங்கிரசின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்த திமுக காங்கிரஸ், பாமக, மதிமுக கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டது. 57.4% வாக்குகளை பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தமிழகத்தின் 39 இடங்களையும் கைப்பற்றியது. இதில் திமுக 16 இடங்களும், காங்கிரஸ் 10 இடங்களையும், பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களையும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 இடங்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களையும் பெற்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அகில இந்திய அதிமுக 34.84% வாக்குகளை பெற்ற போதிலும் எந்த ஒரு இடத்தையும் கைப்பற்ற முடியவில்லை. காங்கிரஸ் கட்சி அதன் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தது. அப்போது ஜனாதிபதியாக இருந்த திரு அப்துல் கலாம் திருமதி சோனியா காந்தி பிரதமராவதை ஏற்க மறுத்ததால் இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமராக மன்மோகன் சிங் பொறுப்பேற்றார். இத்தேர்தல் 1113.88 கோடி செலவில் நடத்தி முடிக்கப்பட்டது. பிரதி வாக்காளருக்கான செலவு ரூபாய் 17 ஆகும். நாம் தொடர்ந்து இதேபோல் மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த்.